ஏன் ஏன் பொண்ணு உங்க 2 பேரும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பயரா அப்படிங்கிறா. எவ்வளவுங்க எல்லாமே பச்சை கலர்ல கையிலேருந்து பாப்பாலேருந்து நாங்கள் எல்லாரும் பச்சை காமி. அந்த சந்தனம் அந்த தட்டெல்லாம் எடுத்து தீப்பட்டி என்ன தெரியும் 3 வேணும். வாங்க போவோம். பாப்பா கூப்பிடு, பாப்பா கூப்பிடு. அழைப்பை ஏற்று வந்ததுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வந்து பாப்பாவுக்கு செலிப்ரேஷனா இல்லாம இது வந்து அந்த 1 இயர் கடந்து வந்தப்போ இங்க வந்து நான் க்ரௌடை கூப்பிடுறேன்னா இன்னும் ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சி பண்ற அளவுக்கு க்ரௌடை கூப்பிட்டுருக்கலாம். இந்த 1 இயர் என்னோட குழந்தைய வளர்க்கறதுக்கும் என் ஃபேமிலியை பேம்பர் பண்ணதும் நான் வந்து இந்த 1 இயர் கடக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். இவங்க இல்லைன்னா இந்த 1 இயர் நான் கடந்திருக்க முடியாது. அதனாலதான் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஒன்னா வந்து இவங்க மட்டும் இருக்கணும் என் கூட அப்படின்னு கூப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் நீங்க. பாப்பாவுக்கு வந்து நாங்க பேர் வைக்கிறதுக்கு நிறைய பேர் சூஸ் பண்ணும்போது இந்த வெண்பா அப்படிங்கிற பேரை நாங்க வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழந்தை வளரும் போதே அது பிறக்கும் போதே ஒரு காரணத்தோட தான் பிறக்குது. பேரும் வந்து யதார்த்தமா நம்ம வந்து ஏதோ ஒரு பேர் வச்சிடக்கூடாது அப்படின்னு கான்சியஸா இருந்தோம். 2வது இஷு, ஹே, ஷே இந்த மாதிரி சான்ஸ்கிரிட்டோ வட எழுத்தோ எதுவுமே இருக்கக்கூடாது. தூய தமிழ்ல அதுவும் வந்து ஒரு இயல்பான சொற்களுடைய ஒரு தமிழ்ல இருக்கணும் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சு வச்ச பேர் தான் வெண்பா. இந்த வெண்பா பெயருக்கான அர்த்தம் வந்து இந்த போர்டில் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அப்படி ஒரு சிறப்பு மிக்க பேரை வந்து என் குழந்தைக்கு சூட்டணும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் செட்டப்பாக ஏன் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாரம்பரியத்தையும் நல்லதையும் குடும்பம் தான் சொல்லிக் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கேயுமே வந்து ட்ரெடிஷ்னல் செட்டப் மீறி பாரம்பரியத்தை விட்டு வெளியில் வரல. அதாவது நிறைய பிளான் பண்ணோம், அது முடியலை. பார்த்தீங்கன்னா மா, பலா, வாழை, சிந்தாமணி, அதுக்கப்புறம் தாமரை, செவ்வந்தி, அது மாதிரி தமிழ் பூ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நைட்டு டின்னருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பானகத்துலேருந்து ஆரம்பித்து எண்டு பருத்திப்பால் வரைக்கும் வந்து பாரம்பரிய உணவே. என் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இப்படி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது என் பொண்ணுக்கு ஒரு யூனிக்காக ஒரு கிஃப்ட் நான் அப்போ கொடுக்கணும், அதை வந்து இப்போயே நான் வந்து அவளுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி கொண்டு வந்தது தான். வாடாத பூவே என் வாழ்வில் மீண்டும் என்ற தாயே, கண்ணோடு இமையாய் சுகமான சுமையாய் இரு கையில் ஏந்தி தாலாட்டுவேனே. காற்றோடு தலை கோதி நதியோடு தவழ்ந்து உயிரோடு உயிராக உறவாடும் அழகே, பனியோடு விளையாடி மலரூஞ்சலாடி தரை வந்து தமிழ் பேசும் இரு கால் வெண்ணிலவே, சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன், சினுங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன். 1 கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில், நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்த மடியில். உன்னை ஈன்ற பொழுதிங்கு கடவுள் தன் முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுது.